மற்றவங்க கிட்ட பேசுறதுக்கு ஆன்சைட்டியா ஃபீல் ஆகுதா? அதே மாதிரி வெளியே போகணும்னா ஏதாவது கும்பலா இருக்கிற பீப்புளை பார்த்தா ஒரு மாதிரி பயமா இருக்கா? ஸோ நீங்க ரொம்ப ரொம்ப ஆன்சைட்டியா ஃபீல் பண்றீங்க அப்படின்னா இந்த வீடியோவை 5 பார்ட்ஸா பிரிச்சிருக்கேன். ஸோ இந்த 5 பார்ட்ஸ் மூலயமா ஆன்சைட்டினா என்ன, இந்த ஆன்சைட்டிக்கு வரக்கூடிய ஒரு சைடு எஃபெக்ட்ஸ் என்னென்ன இருக்கு, சிம்டம்ஸ் என்னென்ன, எதனால இந்த ஆன்சைட்டிங்கிறது வருது, கேஸ் ஸ்டடி என்ன பண்ணியிருக்காங்க, ஹவு ஐ ஓவர் கம், நான் எப்படி ஓவர் கம் பண்ணேன். ப்ராப்ளி இது ரொம்ப ரொம்ப உங்களுக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டென்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நானுமே வந்து இந்த ஒரு ஆன்சைட்டியால் பயங்கரமாகவே பாதிக்கப்பட்டிருக்கேன். இங்கேருந்து கரெக்டாக ஒரு 1 year பிஃபோர் வந்து ஒரு கம்பெனியில் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணலாம். அங்கே வந்து ஒரு 10 ரவுண்டு கிட்ட வச்சுருந்தாங்க. ஓகேவா, ஃபர்ஸ்ட் ரவுண்டு, செகண்ட் ரவுண்டு, தேர்ட் ரவுண்டு, இப்படி 3 ரவுண்டுமே என்னால் சரியாக பெர்ஃபார்ம் பண்ண முடியல. ஆக்சுவலி வந்து வீடியோ காலில் தான் இருக்கேன், என் வீட்டில் தான் இருக்கேன், கம்ஃபர்டான ட்ரெஸ்ஸில் தான் இருக்கேன். என்னதான் நான் கம்ஃபர்ட்டாக இருந்தாலும் கூட என்னால் ப்ராப்பராக அந்த இன்டர்வியூவில் பெர்ஃபார்ம் பண்ண முடியல. பிகாஸ் ஒரு ஆன்சைட்டி, கை நடுங்க ஆரம்பிக்குது, ரொம்ப ஸ்வெட்டாக ஆரம்பிச்சிச்சு. அவங்க கிட்ட பேசும்போது ரொம்ப வளர ஆரம்பிச்சேன். என்ன பேசுறதுனே தெரியாம என்னமோ பேச ஆரம்பிச்சேன். ஆக்சுவலி என்னோட இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில் இட் வாஸ் டூ குட். ஐ ஹோப் தட் வாஸ் டூ குட், ரைட்? பட் ஆனால் அவங்க கிட்ட என்னால் அந்த அளவுக்கு பெருசாக கம்யூனிகேட் பண்ண முடியல. பிகாஸ் இந்த ஆன்சைட்டிங்கிற அந்த ஒரே ஒரு ப்ராப்ளம்னால. ஸோ த திங், நான் அந்த ஜாப் எனக்கு வந்து கிடைக்கல. பிகாஸ் அது எதோ சொல்லி அந்த கேண்டிடேச்சர் வந்து மெட்டாவில் இப்படின்லாம் சொல்லி அந்த ஜாப் எனக்கு வந்து போயிடுச்சு. பட் அதை ஓவர் கம் பண்ணும் அப்படிங்கிறதுக்காகவே நான் இந்த யூடியூபை ஸ்டார்ட் பண்ணேன். நிறையா விஷயங்கள் இந்த ஜேர்னியில் நான் கற்றுக்கிட்டேன். ஒரு ஆன்லைன் பிஸ்னஸும் ஸ்டார்ட் பண்ணிட்டு நல்லாவே போயிட்டுருக்கு. ஓகே, ஸோ த திங், ஆன்சைட்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இது வந்து பிரெயின் ஒரு எமோஷன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி நிறைய எமோஷன்ஸில் ஒரு பயத்தை தான் ஒரு கைண்ட் ஆஃப் ஆன்சைட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது ஒரு கைண்ட் ஆஃப் பயத்தை ஆன்சைட்டின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த பயம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து நிறைய த்ரெட் இருந்திருக்கும். அந்த காலத்துல இந்த சென்ஸ், இந்த ஃபோன்லாம் கண்டுபிடிக்காத காலத்துல, ஐ மீன் ரொம்ப நாகரிகம் வளர்ச்சி அடையாத காலத்துல, மக்கள் காட்டுல வாழ்ந்த காலத்துல பிரெயின் நேச்சுரலாவே என்னாச்சு அப்படின்னா ஒரு ஃபியர், ஒரு பயம், அதாவது வந்து ஒரு மிருகம் வந்துருமோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக அந்த சர்வைவல் மோட்லேயே இருந்து பழகிடுச்சு. பட் ஆனா இப்போ ரீசெண்ட் டைம்ல நம்ம கிட்ட வந்து அந்த சர்வைவல் மோடுக்கு எதுவுமே இல்லை. பிகாஸ் வி ஆர் இன் அ கம்ஃபர்ட் அண்ட் சேஃப் ஜோன், ரைட்? ஸோ அப்படிங்கும் போது அந்த சர்வைவல் மோடுக்கு மூளை வந்து ஏத்துக்காதனால ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட நமக்கு அந்த பயத்தை கொடுக்குது. இதுதான் இந்த ஆன்சைட்டியா ஃபார்ம் ஆகுது. ஸோ நீங்க வெளியே போறீங்க, ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க, அவங்கள பார்த்தாலே வந்து என்னடா ஐயோ ஒருவேளை நம்மளை பத்தி தான் பேசுறாங்களோ, நம்மள வந்து அடிச்சிருவாங்களோ, இப்படிங்கிற என் நம்பர் ஆஃப் தாட்ஸ் உங்களுக்குள்ள இருக்கு அப்படின்னா ப்ராப்ளி இதுக்கான மெயின் ரீசன் ஆன்சைட்டி. ஸோ நெக்ஸ்ட், இதோட சிம்டம்ஸ் எப்படிப்பா இருக்கும் அப்படின்னு கேட்குறீங்கன்னா, கையெல்லாம் ஓவரா ஸ்வெட் ஆக ஆரம்பிக்கும், ரொம்ப பயப்பட ஆரம்பிப்பீங்க, இந்த செஸ்ட்ல இந்த நடுவில் இருக்க இந்த லைன் வந்து பயங்கரமா பெயின் கொடுக்கும், உங்களோட ஷோல்டர்ஸ்ல இந்த ட்ராப்ஸ் மசில் எல்லாம் பயங்கரமான ஒரு அழுத்தம், டைட்னஸ் வந்து கிரியேட் ஆகும், செஸ்ட் மசிலும் பயங்கரமான டைட்டா இருக்கும், உங்களோட கண்ணுக்கு பின்னாடி பிஹைண்ட் த ஐஸ்ல வந்து பயங்கரமான ஒரு பெயின் இருந்துகிட்டே இருக்கும், இந்த ஐப்ரோஸுக்கு மேல ஒரு பெயின் இருக்கும், ஒரு மாதிரி வாயெல்லாம் வந்து வறண்டு போகும். ஓகே, ஃபீவர் இருந்தாலும் அப்படிலாம் இருக்கும். ஓகேவா, நான் ஃபீவர் சொல்ல, நார்மலாவே சொல்றேன். ஒரு 6 months கிட்ட இந்த மாதிரியான ப்ராப்ளம் இருக்கு. யார்ட்டையா பேசும்போது ஹார்ட் பீட் வந்து பயங்கரமா ரைஸ் ஆகுது, என்னால என்னோட ஆப்போசிட் ஜெண்டர் கூட, ஆப்போசிட் செக்ஸ் கூட ப்ராப்பரான பேச முடியல, பழக முடியல, எனக்கு இந்த மாதிரியான ஹார்ட் பம்பிங் இருக்கு, பயங்கரமா எனக்கு வந்து ஸ்வெட் ஆகுது, எனக்கு இப்போ ஸ்வெட் ஆகுற மாதிரி, இப்படி எல்லாம் இருக்கு. இந்த மாதிரியான எல்லா சிம்டம்ஸும் இருந்துச்சு அப்படின்னா நீங்க ஆன்சைட்டியால பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, ஸோ இந்த ஆன்சைட்டி வரதுக்கான மெயினான காரணங்களா என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஒரு ப்ராப்பரான காரணமா இன்னும் பெருசா எதுவுமே கண்டுபிடிக்கல. பட் ஆனா ஆவரேஜா ஒரு ஓரளவு தோராயமா சொல்லலாம் அப்படின்னா, நம்மளோட ஃபேமிலி வழியா, மேபி உங்க ஃபேமிலியில உங்களை வந்து பொத்தி வளர்க்குறாங்க அப்படின்னா, பொத்தி வளர்த்து புள்ள மேகலை, அதுக்கு வெக்க விட்டு போகலை அப்படிங்கிற மாதிரி, அந்த மாதிரி பொத்தி வளர்த்தாங்கனாலும், உங்களுக்கு வெளியே யார்ட்டையுமே நீங்க பேசல, உங்களோட மனசு திறந்து நீங்க பேசவே இல்லை அப்படின்னாலும் இந்த ஆன்சைட்டி அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகும். இந்த மனசை திறந்து பேசல இந்த சென்ஸ், இப்போ சின்ன வயசுல நீங்க வந்து ஒரு குட்டி பிள்ளையா இருக்கீங்க, வீட்டுக்கு வந்தா அங்கிள் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்ற சின்சண்டெல்லாம் வர மாதிரி நீங்க வந்து ஒரு மனசை வச்சுக்காம அந்த மாதிரி ஜாலியா பேசுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஆன்சைட்டி ப்ராப்ளம் வளர இருக்காது. பட் இதுவே உங்க வீட்டுல ரொம்ப ரிஸ்ட்ரிக்ட் பண்ணி உங்களை வந்து இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் பேசணும், ரொம்ப உங்களை ஃப்ரீயா இருக்க விடாம, பேச விடாம, குழந்தையா இருக்க விடாம இருந்தாங்க அப்படின்னா மேபி உங்களுக்கு இந்த ஆன்சைட்டி வரதுக்கான நிறைய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இது சிம்டம், இதனால வரும். ஓகே, சிம்டம் இல்லை, இதனால வரும்.
ரெண்டாவது எதனால வரும் அப்படின்னா ஸ்கிரீனிங் டைம். ஸ்கிரீன் டைம் மூலயமா அதிகமாக நீங்கள் வந்து ஆன்சைட்டி ஆகிறதுக்கும் ஃபீல் ஆகிறதுக்கும் நிறைய வாய்ப்பு அதிகமாக இருக்கு. எப்படி ஸ்கிரீன் டைமுக்கும் அதுக்கும் ஆன்சைட்டிக்கு என்னப்பா சம்மந்தம் அப்படின்னு கேட்குறீங்கன்னா, 1911 ஐ திங்க் ஸோ, அதில் வந்து சைக்காலஜியில் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் ஒன்று பண்ணியிருக்காங்க. இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல 2 கேட்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு பசில் இருக்கிற, அதாவது இதான் வந்து கேட்டுன்னு வச்சுப்போம் சரியா, இது வந்து ஒரு பசில் இருக்கிற ஒரு பாக்ஸ்குள்ள வந்து போடுறாங்க. இதோட கீர் வந்து இங்க வைக்கிறாங்க. இந்த ரிங்கை டச் பண்ணாதான் இந்த கேட் வந்து ஓப்பன் ஆகும், இந்த கேட் வந்து வெளியே வர முடியும். ஸோ இந்த 2 கேட்டையும் இங்க விட்றாங்க. நிறைய பசில்ஸ் வந்து இங்க நிறைய இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த ஒரு கேட் என்ன பண்ணுதுன்னா குடுன்னு ஓடுது, அதுக்கு வந்து சரியா வழி தெரியல. இதே இன்னொரு கேட் என்ன பண்ணுதுன்னா குடுன்னு ஓடுது, அதுக்குமே சரியான வழி தெரியல. ஸோ ரெண்டுமே வந்து அந்த ரிங்கை டச் பண்ணி வெளியே வரதுக்கு ரொம்ப லேட் ஆகுது ஃபர்ஸ்ட் டைம். பட் செகண்ட் டைம், தேர்ட் டைம், ஃபோர்த் டைம், இந்த ஒரு டைமும் இந்த கேட்ஸ் ரொம்ப ஃபாஸ்டராக வந்து இயங்குதான், அதோட பிரெயின் வந்து ஃபாஸ்டராக இயங்குச்சான். ஸோ இந்த தியரி எதுக்காக சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் எந்த ஒரு விஷயத்த அதிகமாக ப்ளஷர் எடுக்க ஆரம்பிக்கிறீங்களோ அந்த ஒரு ப்ளஷரை எவ்வளோ ஈஸியாக உங்களுக்கு வந்து பிரெயின் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்து வேகமாக செயல்பட்டு அந்த விஷயத்த உங்களுக்கு கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுவான். அப்போது நீங்கள் ரியாலிட்டியை விட்டுட்டு ரியலான ஒரு லைஃப்குள்ளே போய் இருக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஆன்சைட்டி ப்ராப்ளம் அப்படிங்கிறது அதிகமாக வரும். பிகாஸ் உங்களோட சப்கான்ஷியஸ்லி நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, நிறைய அந்த ரியாலிட்டி இல்லாத, அதாவது ஒரு ஸ்க்ரீனில் இருக்கிற உலகத்தில் ஓகே இப்படிதான் நடக்கும், இப்படிதான் இருக்குங்கிற விஷயங்களை நீங்கள் எடுத்துக்கிட்டே இருக்கீங்க. அதிகமாக பேய் படம் பார்க்குறீங்க அப்படின்னா, அதிகமான த்ரில்லர் மூவிஸ், சைக்கோ கில்லிங் மூவிஸ், இந்த மாதிரி நம்பர் ஆஃப் மூவிஸ் நீங்கள் வந்து அதிகமாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக ஆன்சைட்டி ப்ராப்ளம் வரும். பிகாஸ் சப்கான்ஷியஸ்லி நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணுற விஷயமே இதை தான் ப்ரோக்ராம் பண்ணுறீங்க உங்களுக்குள்ள. அப்படிங்கும்போது ஆன்சைட்டி அதிகமாக வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கு. ஓகே, ஸோ அந்த ஸ்க்ரீன் டைமும் வந்து ஒரு ப்ராப்ளம் தான் உங்களுக்கு இந்த ஆன்சைட்டி வருது அப்படிங்கிறது. மூணாவது தனிமைப்படுத்திக்கிறது. அதாவது தனிமையாக இருக்கிறது தப்பு கிடையாது, ஆனால் எப்போ பார்த்தாலுமே தனிமையாக இருக்குது, மற்றவங்க கிட்ட ஒரு கம்யூனிகேட் பண்ண மாட்டேன், நான் ஒரு இன்ட்ரோவர்ட், எக்ஸ்ட்ரோவர்ட், ஆம்பிவர்ட், இதெல்லாம் வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ட்ரைட். ஓகேவா? அவ்வளோதானே தவிர இது எதுவுமே உண்மை கிடையாது. என்னை பொறுத்தவரை இதெல்லாம் பெருசாக ஒரு உண்மைலாம் கிடையாது. பிகாஸ் நான் ஒரு பயங்கரமான ஒரு இன்ட்ரோவர்ட். ஆனா இன்னைக்கு நான் வந்து நிறைய பேர்ட்ட பேசுறேன், பழகுறேன். ஆனா எனக்குங்கிற டைமும் நான் வந்து தனியா ஒதுக்குறேன். இதை வந்து ஆம்பிவர்ட், எக்ஸ்ட்ரோவர்ட் இப்படிலாம் பிரிக்காதீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது உண்மை கிடையாது. அது ஜஸ்ட் யாரோ ஒருத்தவங்க சும்மா ஒருத்தவங்க இப்படி இருக்கானா, ஓகே நீ இப்படிதான் அப்படின்னு ஒரு ட்ரைட்டை வந்து ஃபார்ம் பண்ணாங்க. நீங்க இப்படிதான்ங்கிறது கிடையாது. இங்க யாருமே உங்களை வந்து நீங்க இப்படிதான் அப்படின்னா சொல்லிட முடியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஓகே, இந்த இன்ட்ரோவர்ட்னா நான் வந்து இப்படிதான், நான் வந்து இன்ட்ரோவர்ட் அதனால நான் பேசாம இருக்கேன், நான் வந்து எக்ஸ்ட்ரோவர்ட். முதல்ல அதுக்கான அர்த்தம் என்ன, அது உள்ள போய் ரிசர்ச் பண்ணி பார்த்துருக்கீங்களா? ஜஸ்ட் ஒரு ட்ரையட்ஸ், அவ்வளவுதான். அதாவது எப்படி சொல்றது அப்படின்னா, இப்போ வந்து ஒரு ஆம்பிஷியஸ் பர்சன் அவங்க எப்படி இருப்பாங்கன்னா, சக்ஸஸ் வேணும், அதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க, ஃபெயிலியர்ஸை ஃபேஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் ஒரு சக்ஸஸ்ஃபுல் பீப்புளுக்கான ஒரு ட்ரையட். அந்த மாதிரி இன்ட்ரோவர்ட் அப்படிங்கிறதுக்கான ட்ரையட். அப்போ சக்ஸஸ்ஃபுல் பர்சன் பிறக்கும் போதே சக்ஸஸ்ஃபுல்லாக தான் பிறக்கிறாங்கன்னா இல்லை, நிறைய ஃபெயிலியர்ஸை ஃபேஸ் பண்ணி தான் அவங்க சக்ஸஸ் ஆகுறாங்க இல்லையா? அதே மாதிரிதான் இன்ட்ரோவர்ட், இந்த எக்ஸ்ட்ரோவர்ட், இந்த ஒரு விஷயங்கள்லாம் நீங்க வந்து வாழ்ந்த அந்த சூழ்நிலைகள், வாழ்ற சரௌண்டிங்ஸ், உங்க ஃபேமிலி, இதெல்லாம் வச்சுதான் இந்த ஒரு விஷயம் கிரியேட் ஆகுதே தவிர நீங்க பிறக்கும் போதே நான் ஒரு இன்ட்ரோவர்ட், பிறந்ததுல இருந்தே நான் ஒரு இன்ட்ரோவர்ட், இந்த கெத்து இதுக்காக நான் இதெல்லாம் சொல்றேன்னு சொல்லி சொன்னீங்கன்னா உங்களை நீங்களே பயங்கரமா ஏமாத்திக்கிறீங்கன்னு அர்த்தம். ஓகேவா? ஓகே ஃபைன். ஸோ நம்ம இந்த விஷயங்கள்ல ஆன்சைட்டின்னா என்னன்னு பார்த்துட்டோம், சிம்டம்ஸ் என்னன்னு பார்த்துட்டோம், என்னென்ன விஷயங்கள் நமக்கு ஆன்சைட்டி கிரியேட் ஆகுது அப்படிங்கிறதுக்கான ஒரு ஓரளவுக்கான ஒரு விஷயம் பார்த்துருக்கோம், கேஸ் ஸ்டடி பார்த்துருக்கோம். அப்போ இந்த ஆன்சைட்டி அப்படிங்கிற இந்த ஒரு விஷயத்துல இருந்து எப்படிப்பா வெளியே வரலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்கன்னா, எனக்கு ஹெல்ப் பண்ண விஷயம் என்னன்னா, பிகாஸ் 5 to 6 years ஆஃப் ஆன்சைட்டி ப்ராப்ளம் கூட நான் வந்து இருந்திருக்கேன். இது எனக்கு என்னன்னா சுசைடல் தாட்ஸை கிரியேட் பண்ணுச்சு. கண்டிப்பா ஆன்சைட்டிங்கிறது உங்களுக்கு ஒரு சுசைடல் தாட்டை தான் கிரியேட் பண்ணும். ஸோ அப்படிங்கும்போது எனக்கு இதுலேருந்து வெளியே வரதுக்கு ஹெல்ப் பண்ண ஒரு விஷயம், நம்பர் 1 மைண்ட்ஃபுல் ப்ராக்டிஸ். மைண்ட்ஃபுல் ப்ராக்டிஸ் இன் த சென்ஸ் மெடிடேஷன். நான் என்னோட தாட்ஸோட உட்காந்து அதை நான் ஃபேஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது எனக்கு பொறுமைங்கிறது கிரியேட் ஆக ஆரம்பிக்குது. ஸோ அந்த பொறுமைங்கிறது கிரியேட் ஆகும்போது மற்றவங்க பேசுறத கேட்க ஆரம்பிக்கிறேன். அதாவது எனக்குள்ள அந்த பயத்தை நானே ஓவர் கம் பண்றேன். நம்பர் 1. நம்பர் 2, என்னோட பயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத நான் ஐடென்டிஃபை பண்ணேன், எழுதுனேன். ஒரு பேப்பர் எடுத்து எனக்கு என்னென்ன பயம் இருக்கு, எனக்கு இவர்கிட்ட பேசுறதுக்கு பயமா, அவர்கிட்ட பேச. இப்போ லெட்ஸ் எக்ஸாம்பிள் கூட இன்னைக்கு கூட ஜிம்ல ஒரு பையன் வந்து டாக்டரா, அவர் பாட்டுக்கு நெட்டை பார்த்துட்டு ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருந்தாரு. நான் கேட்டேன், பிரதர் ஒர்க் அவுட் தப்பா பண்றீங்க அப்படின்னு. இல்ல பிரதர் நெட்ல இப்படிதான் போட்டிருந்தாங்க. ஓகே, நீங்க மாஸ்டர்ட்ட கேட்டீங்களா அப்படின்னு. இல்ல மாஸ்டர் நான் வந்து கேட்கல அப்படின்னாரு. ஏன் கேட்கல அப்படின்னு கேட்டதுக்கு, இல்ல அவர்கிட்ட போய் கேட்கறதுக்கு எனக்கு ஒரு மாதிரி கூச்சமா இருக்கு. ப்ரொஃபஷன் என்ன, டாக்டர். ஆனா அவர் வந்து எப்படி இருக்காரு,
ஸோ ப்ரொஃபஷனுக்கும் அவங்க வந்து அவங்களோட ஹேபிட்ஸுக்கும் இங்கே வந்து சம்மந்தமே கிடையாது. ஓகே, டாக்டர்னா அவங்க வந்து ஏன்னா நம்ம இந்தியன்ஸ் நம்ம நிறைய பேருக்கு மென்டாலிட்டி டாக்டரா அவங்கள அப்படியே ஒரு உயர்ந்து அப்படி அங்கே மேலே வச்சு அப்படியே டாப்பாக பார்ப்போம். அவங்க என்ன சொன்னாலும் கரெக்ட் அந்த மாதிரி பார்ப்போம். they too also have this kind of problems, right? ஸோ அப்படிங்கும்போது நீங்கள் உங்களோட பயத்தை என்னென்ன பயங்களோ அதை ஐடென்டிஃபை பண்ணுங்க, அதை எழுதுங்க, அதை ஒவ்வொன்றா. இப்போ லெட்ஸே எனக்கு வந்து ஒரு கற்பாம்பூச்சினா பயம் சின்ன வயசுலேருந்து, உண்மை தான். ஓகேவா? ஏன்னா பிகாஸ் என்னோட ஷோல்டரில் வந்து ஒரு தூரம் உட்காந்துச்சு, எனக்கு அதுலேருந்து சின்ன வயசுலேருந்து அது ஒரு ட்ராமாவா பயமாக ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இப்போல்லாம் கற்பாம்பூச்சியை பார்த்தா நான் வந்து அடிச்சு கொன்னுடுவேன், இல்லையா சரி போயிட்டோல அப்படின்னு தூக்கி போட்டுருவேன். பிகாஸ் அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நான் போக விட்டுட்டேன், அவ்வளவுதான். ஏன்னா எனக்கு அந்த திரும்பி அந்த ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்காக உட்காந்து பயந்துட்டு இருக்க முடியாது இல்லையா? சில சமயம் எனக்கு வந்து ஹைட்டை பார்த்தா பயம், மலைக்கோட்டை இந்த மாதிரி வந்து நிறைய டாப் பில்டிங்ஸ் அங்கேருந்து அப்படியே கீழே பார்க்கும்போது எனக்கு கை கால்லாம் ஷிவர் ஆகும். இப்போ அதையும் நான் ஓவர் கம் பண்ணிட்டு இருக்கேன். என்ன ஒரே ஒரு விஷயம், நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட ப்ராப்ளம் என்னன்னு ஐடென்டிஃபை பண்ணனால இதெல்லாம் என்னால் பண்ண முடியுது. நத்திங், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ராப்ளம் என்னன்னு ஐடென்டிஃபை பண்ணுங்க, தென் சின்ன சின்ன ஸ்டெப் பை ஸ்டெப் எடுங்க இந்த ப்ராப்ளமை ஃபேஸ் பண்ணுறதுக்கு. சிம்பிள், அவ்வளோதான். தென் மூணாவது விஷயம் என்ன பண்ணலாம்னா வாக் போங்க. நான் டெய்லியுமே வந்து ஒரு 1/2 hour வாக் போவேன். மேபி நீங்கள் லாங் வாக்ஸ் போங்க, இல்லை ஷார்ட் வாக்ஸ் போங்க, பட் ஆனால் வாக் போங்க. ஃபோர்த், மியூசிக்ஸ் கேளுங்க. லைக் பைனரல் பீட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் ரீசெண்ட் டைமில் கேட்க ஆரம்பிச்சிருக்கேன். என்னோட ஃபோக்கஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. மேபி இதையும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ஃபிஃப்த், ப்ராப்பரான ஸ்லீப். ப்ராப்பர் ஸ்லீப் எப்போவுமே ரொம்ப முக்கியம். நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தாலும், நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, ஸ்லீப்புக்கு ப்ரையாரிட்டி தரல அப்படின்னா சீரியஸாக நீங்கள் எப்படி பார்த்தாலும் டவுன்ஃபாலை ஃபேஸ் பண்ணுவீங்க. ஸோ இந்த 5 விஷயம் தான் என் லைஃப்பில் எனக்கு இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. மேபி இங்கே வந்து குப்பை ஒரு மாதிரி கோயன்னு இருக்கலாம், பட் இருந்தாலும் இதை பற்றி ஓரளவு ஒரு டீட்டெயில்டான ஒரு வியூ ஆர் ஒரு சம்மரி, ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ஸோ இதை வச்சு என்ன பண்ணுங்கள், உங்களோட ஆன்சைட்டி ப்ராப்ளமை நீங்கள் ஓவர் கம் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு வந்து என்னோட கோச்சிங் வேணும், கைடன்ஸ் வேணும்னு நினைக்கிறீங்கன்னா என்னோட வாட்ஸ்அப் கம்யூனிட்டி கீழே இருக்குது, இல்லை என்னோட ஷெட்யூலிங் லிங்க் இருக்குது. நீங்கள் ரெண்டுத்துலையுமே எங்கே வேணாலும் என்னை வந்து காண்டாக்ட் பண்ணலாம். வேணா என்னோட மெயில் ஐடி என்னோட ப்ரொஃபைல் இருக்குது, ஜஸ்ட் போய் செக் பண்ணி பாருங்கள். என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பி ஸ்ட்ராங் அண்ட் ஸ்டே பாசிட்டிவ். திஸ் இஸ் KJ. I will see you in the informative video and thank you for watching my video. I love you so much, guys.